ஆனா ஒரு பெண் தோழனோட இருந்தா கூட அடித்து விரட்டப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவாள். உண்மையிலே மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. நிர்வாணமாக்கப்பட்டு ஒரு சகோதரி தூக்கி எறியப்படுகிறார்கள் என்றால் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆக இது மிக மிக வேதனையான ஒன்று. ஆக நாங்கள் எங்களது தேசிய உணர்வை பதிவு செய்த அதே காலத்தில், அதே நேரத்தில் தமிழகத்திலும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலையில் பெண்கள் இருக்கிறோம் என்பதை நான் மிக மிக வேதனையோடு பதிவு செய்கிறேன். ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தூக்கி வீசப்படுகிறாள், அதுவும் கோவை மாதிரி ஒரு மாநகரில் என்றால் எங்கே இதை பற்றி சொல்வது? ஆனால் இதை பற்றி எந்த போராட்டமும் இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் அண்ணன் ஸ்டாலினோ சகோதரி கனிமொழியோ இல்லை என்றால் அண்ணன் வைகோவோ திருமாவளவன் போன்றவர்களோ கம்யூனிஸ்ட தலைவர்களோ இவர்களெல்லாம் கண்டனம் தெரிவிக்கணும். அது குஜராத்ல நடந்திருக்கணும், இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கணும், இல்லைன்னா மகாராஷ்டிரில் நடந்திருக்கணும், மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கணும். உடனே கண்டனம் தெரிவிப்பாங்க, பாசம் பொங்கி வரும். ஆனா தமிழ்நாட்டில் நம் தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சிதைக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டால் இவர்கள் அதை பற்றி கருத்தும் சொல்ல மாட்டாங்க, போராட்டமும் செய்ய மாட்டார்கள். ஆக எங்கே போனது உங்களது உணர்வு என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதனால இன்றைய காலகட்டம்